எஸ், இது உண்மை. ஜப்பானிய நாட்டுப்புற கதைகள்ல இந்த வகையான மீன் வந்து பாத்தீங்கன்னா கடலோட மேற்பரப்புல வந்தாலோ அல்லது கடற்கரையோரம் வந்துச்சுனாலோ தங்க நாட்டுக்கு பூகம்பமோ சுனாமியோ வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்து இருந்துச்சு. சோ அது என்ன வகையான மீன் அப்படின்னு பார்த்தோம்னா டூம்ஸ்டே ஃபிஷ்னு சொல்லப்படுற ஒரே ஃபிஷ். இந்த வகையான மீனை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மீன் பாத்தீங்கன்னா ஆழ்கடல்ல 200 இருந்து 1000 அடி மீட்டர் ஆழத்துல தான் இந்த மீன் வந்து வாழுமா. அது முக்கியமா எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா மிதமான வெப்பமண்டல கடல்ல, அதுவும் ஆழமான பகுதியில இருக்கும். சோ பாத்தீங்கன்னா அங்க சூரிய ஒளின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைவா தான் இருக்குமா. சோ தோற்றம் வைஸ் பார்த்தோம்னா இந்த மீன் வந்து ரிப்பன் மாதிரி ஒரு மெல்லிசான உடலை கொண்டு இருக்கும். இதோட உயரம் பாத்தீங்கன்னா 3 மீட்டரும் இதோட நீளம் பாத்தீங்கன்னா 11 மீட்டர் இருக்கும். இந்த மீனோட மொத்த வெயிட் பாத்தீங்கன்னா 2 கிலோவா தான் இருக்கு. இதுக்கு டூம்ஸ்டே அப்படின்ற பேர் எதனால வந்துச்சுன்னா, நான் அப்ப சொன்ன மாதிரி தான் ஜப்பானிய நாட்டுப்புற கதைகள்ல இயற்கை பேரழிவு, அதாவது சுனாமியோ பூகம்பமோ வந்துச்சுன்னா அப்ப அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரோட மேற்பரப்புல வரும் அப்படின்ற நம்புறதுனால இதை வந்து டூம்ஸ்டே அப்படின்றத சொல்றாங்க. இப்போ சமீபத்துல தமிழ்நாட்டிலையும் நியூசிலாந்துலயும் கடற்கரையோரமா இந்த மீன்கள் காணப்பட்டதுனால பொதுமக்களோட ஆர்வத்தையும் கவலையையும் கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.